பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பல பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். இந்த தடையை நீக்கிறதுக்காக தான் மற்ற குழந்தைகளைப் போலவே, வசதியுள்ள குழந்தைகளைப் போலவே தங்களுடைய ஏழைகளுடைய குழந்ைகளும் படிக்கிறதுக்காக ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டுகிட்டு வரப்பட்டது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலிமா எல்கேஜியிலிருந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள். ஸோ இந்த ஆர்டிஇ ஆக்ட் படி இந்த 2024-25 ஆண்டுக்கான சேர்க்கைகள் நடைபெறுது. 2 வகுப்புகளில் வந்து சேர்க்கை நடைபெறுது. ஒன்று எல்கேஜி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வீடு 1 கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கணும் அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து. எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒதுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு அதாவது 23-24ல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதில் 25% அந்தந்த வகுப்புகளில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதில் 25% இடஒதுக்கீடுகளை வந்து அந்த பள்ளிகள் வழங்க வேண்டும். இதற்கான தகவல்கள் வந்து 10/4/2024 நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் எம்எஸ்லேயும் tnschools.grv.in gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நம்ம வேகன்சிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/4/2024 ஆரம்பித்து 20/5/2024 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணலாம். rte.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா. சரி, இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னவெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 சர்டிஃபிகேட். ஏன்னா நீங்கள் எல்கேஜியில் சேர்த்தணும் அப்படின்னா 1/8/2020 31/7/2021 பிறந்திருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சேர்த்தணும்னா 1/8/2018 3/7/2019 பிறந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆதரவற்றோர், ஹெச்ஐவி அஃபெக்டட் சைல்டு, ஸ்கேவெஞ்சர்ஸோட சைல்டு, அதாவது தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லேபிள்டு, இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஆதாரமாக ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார், டிரைவிங், பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். 8000 ஸ்கூலில் 1,00,000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,60,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 370 கோடி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இதற்காக செலவிடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவலை தெரிவிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.